வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிரடி மாற்றத்துக்குள்ளான தங்க விலை. இன்றைய நிலவரம். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஆகஸ்டில் ஜனாதிபதியாகும் ரணில். வாய்ப்பில்லை, ஆளும் தரப்பு பதிலடி. குளித்துக் கொண்டிருந்த யாத்திரிகள் 5 தாக்கிய மின்னல். காரில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்திச் சென்ற சந்தேக நபர் கைது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,84,155 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 34,770 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுண்ட் 2,77,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 31,830 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுண்ட் 2,54,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,380 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் 2,43,050 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 295 ரூபாய் 39 சதமாகவும் விற்பனை பெறுமதி 304 ரூபாய் 03 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேர்லிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 391 ரூபாய் 03 சதமாகவும் விற்பனை பெறுமதி 405 ரூபாய் 52 சதமாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 333 ரூபாய் 44 சதமாகவும் விற்பனை பெறுமதி 346 ரூபாய் 82 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 211 ரூபாய் 38 சதமாகவும் விற்பனை பெறுமதி 220 ரூபாய் 32 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 186 ரூபாய் 40 சதமாகவும் விற்பனை பெறுமதி 196 ரூபாய் 21 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 222 ரூபாய் 79 சதமாகவும் விற்பனை பெறுமதி 232 ரூபாய் 72 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் டிசம்பரில் ஜனாதிபதி பதவிக்கு வருவார் எனவும் ரணில் ஆகஸ்டில் ஜனாதிபதி ஆகுவார் எனவும் பல்வேறு கருத்துக்களை எதிர்த்தரப்பால் பகிர்ந்து வரும் நிலையில் அவை உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் எதிரணிகள் தோல்வியையே வெளிப்படுத்துவதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பல தேர்தல்களில் தோல்வியடைந்த ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதியாக போகின்றாராம். அவர் எப்படி பதவிக்கு வருவார் என தெரியவில்லை. அதன் பிறகு டிசம்பரில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ஆவார் என கபீர் ஹாசிம் கூறியுள்ளார். இதுவும் அப்படி சாத்தியம் என தெரியவில்லை. நாம் ஆட்சிக்கு வந்தபோது 1 மாதத்தில் ஆட்சி கவிழும் என்றார்கள், சொத்துக்கள் பறிக்கப்படும் என்றார்கள். தற்போது 6 மாதங்கள் கடந்துவிட்டன. இப்போது நமக்கு டிசம்பர் வரைதான் அவகாசமாம். எதிரணிகளுக்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால் தான் சாத்தியமற்ற விடயங்களை பற்றி பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றன. எதிரணிகளின் தோல்வியையே இவை வெளிப்படுத்துகின்றன எனவும் தெரிவித்திருந்தார். அனுராதபுரத்திற்கு யாத்திரை வந்து பசவக்குளம் பாவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்களின் மீது மின்னல் தாக்கியதில் 5 பேர் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களில் 2 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். பயாகல, பல்பொல மற்றும் ரத்னபுரி பகுதிகளைச் சேர்ந்த 24, 30, 38, 48 வயதுடைய 5 பேரே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை மதியம் மின்னல் தாக்கிய போது யாத்ரீகர்கள் குழு குறித்த பாவியில் குளித்துக் கொண்டிருந்ததாகவும் ஒருவர் தொலைபேசி அழைப்பு ஒன்றில் இருந்ததாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்தோடு மின்னல் தாக்கத்தில் பசவக்குளம் பாவியில் குளிக்கும் பகுதிக்கு அருகில் இருந்த பெரிய மரத்தின் கிளை முறிந்து மரத்தின் வேர்கள் வரை பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளமை காண கூடியதாக உள்ளது. சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளை காரில் கடத்திச் சென்ற சந்தேக நபர் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு மாளிகாவத்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 12 பகுதியில் வசிக்கும் 44 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 1800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மாளிகாவத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாளிகாவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தளம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அதிரடி மாற்றத்துக்குள்ளான தங்க விலை இன்றைய நிலவரம். இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். ஆகஸ்டில் ஜனாதிபதியாகும் ரணில் வாய்ப்பில்லை, ஆளும் தரப்பு பதிலடி. குளித்துக் கொண்டிருந்த யாத்திரிகள் 5 தாக்கிய மின்னல். காரில் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்திச் சென்ற சந்தேக நபர் கைது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.